உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமான். நம்ம இப்போ 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம்ல, அந்த நூற்றாண்டில் கரிக்குலம் விட்டே சிவி அப்படிங்கிறதும் ரெஸ்யூம் அப்படிங்கிறதும் ரொம்ப இயல்பான வார்த்தைகளாக ஆயாச்சு. சிவிங்கிறது என்னென்னா நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்முடைய கல்வி தகுதியை சொல்கிறது. ரெஸ்யூம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் ரெஸ்யூம் அப்படின்னு வேற ஒன்று உண்டு. என்னென்னா அதில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதை தவிர நமக்கு வேறு என்ன திறமைகள் இருக்குது, ஸ்கில்ஸ் அதர் தேன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத ரெஸ்யூம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுலேயும் நம்ம என்ன செய்வோம், நம்மளை இந்திரன் சந்திரன், நான் வானத்தை வில்லா வளைப்பேன், இமயமலை கையில் தூக்குவேன் அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லுவோம்ல, அப்படியே அடுக்கி விடுறதுன்ற மாதிரி. ஆனால் வள்ளல் பெருமான் ஒரு பாடலில் தன்னை பற்றி 4 விதமாக சொல்கிறார். 4 அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லலாம். தன்னை பற்றி அடைமொழிகளாக 4 விஷயத்த சொல்கிறாரு. அந்த 4 விஷயத்தையும் கேட்கும்போது தூக்கி வாரி போடுதுங்க. வள்ளல் பெருமானா அப்படின்ற ஒரு நினைப்பு தான் வருது. அப்படி இமயமலையின் உச்சமாக சிகரமாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானே தன்னை பற்றி அப்படி சொல்லும்போது நாமெல்லாம் அடிவாரத்தில் எங்கேயோ நிற்கிறோமே, ஆனால் நம்மளை பற்றி அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிக்கிறோமே அப்படின்னு முதல்ல மனசு ஒரு துணுக்குன்னு ஆகுது. ஆனால் அப்படி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்படி இருக்கின்ற நாம் வள்ளல் பெருமானின் உயரத்திற்கு அல்லது அவருடைய காலடியின் உயரத்திற்கு எப்படி செல்வது, அதைத்தான் நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்படி சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடல். முதல்ல நம்ம வள்ளல் பெருமானுடைய கற்பனை வளம், அதுதான் இதில் மிக முக்கியம். எந்த மாதிரி தன்னை நினைத்து கொண்டு அந்த ஞான உச்சத்தை அடைந்தார், ஆன்ம உச்சத்தை அடைந்தார் வள்ளல் பெருமான் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் கவனிக்க வேண்டியது. 4 வரி பாட்டு, 4 வரி பாட்டில் நம்மளை அப்படியே திசை திருப்பி விட்டுறாருன்னு சொல்லலாம். பாடலை பாருங்களேன். கொட்டிலை அடையா பட்டி மாடு அணையேன், கொட்டைகள் பரப்பி மேல் வனைந்த கட்டிலை விரும்பி அடிக்கடி படுத்த கடையேன், கங்குலும் பகலும் அட்டிலை அடுத்த பூங்கையேன், உணவை அறவுண்டு குப்பை மேல் போட்ட நெட்டிலை அணையேன், எண்ணினும் வேறு நினைத்திடேல் காத்தருள் எனையே. அதாவது 6ஆம் திருமுறையில் ஆன்ம விசார தழுங்கல் அப்படிங்கிற பகுதியில் 3397வது பாடலாக இது இருக்குது. இதில் மிக முக்கியம் அவர் எப்படி தன்னை வர்ணிச்சுக்கிறார் அப்படின்னு. அந்த 4 வர்ணனையும் தன்னை பற்றி சொல்லுகின்ற அந்த அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி தன்னை கீழே 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 என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைதான் அவருடைய பெருமையை சொல்கிறது. பணியுமாம் என்றும் பெருமை அப்படின்னு நம்ம சொல்வோம்ல, அப்படி அவருடைய உன்னதத்தை, உச்சத்தை, பெருமையை சொல்கின்ற 4 அடைமொழிகளை அவர் பயன்படுத்துகிறாரு. நமக்கு வேற அது ரொம்ப சாதாரணமாக இழிவான நிலையில் இருக்கிற நிலையாக நம்ம பார்க்கலாம். ஆனால் வள்ளல் பெருமான் அந்த நிலையிலிருந்து தன்னை மேம்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். முதல்ல என்ன சொல்றார் பாருங்களேன். கொட்டிலை அடையா பட்டி மாடு அணையேன். கொட்டிலை அடையா பட்டி மாடுனா, பட்டினா தொழுவம், அது நமக்கு நல்லா தெரியும்ல. எங்கே போய் மேய்ஞ்சிட்டு வந்தாலும் கடைசியில் ஆடு மாடுகள் எல்லாமே அந்த கொட்டிலில் போய் அடையணும், தொழுவத்தில் போய் அடையணும். ஏன்னா அப்போ தான் மறுநாளுக்கான ஒரு ஓய்வு அவர்களுக்கு கிடைக்கும். மறுநாள் அவர்களுடைய பால் பலருக்கும் பயன்படுவது மாதிரி உடம்பில் சுரக்கும். அதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த கொட்டிலை அடையிறது அப்படிங்கிறது. அப்படி கொட்டிலை அடையலைன்னா என்ன ஆகும், அந்த ஆடு மாடுகளோட பால் வேற எங்கேயோ சுரந்து, தானாகவே சுரந்து யாருக்கும் பயனில்லாமல் போயிடும்ல. அந்த மாதிரி நிலையில் நம்முடைய வள்ளல் பெருமான் தன்னை நினைக்கிறார். கொட்டிலை அடையா பட்டி மாடு அப்படின்னா, நான் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கேன், ஊரெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கு என்னோட திசை எங்கன்னு தெரியல, என்னோட தொழுவத்தோட திசை தெரியல, என்னோட கொட்டிலோட திசை தெரியல அப்படின்னா அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய அனுபவம் எல்லாமே விழலுக்கு இறைத்த நீராக போகிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தன்னை நினைத்துக்கிறார். அதனால் கொட்டிலில் அடைத்த பட்டி மாடு போல இல்லாமல் நான் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கேனே, என் மனசு அலபாஞ்சிட்டே இருக்கே அப்படிங்கிறது தான் அதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய கருதுகோள். சரி, ஒரு பட்டி மாடுன்னு சொல்கிறார் தன்னை. யோசிச்சு பாருங்களேன். ஞான பெருங்கடல் நம்முடைய வள்ளல் பெருமான் 19ஆம் நூற்றாண்டில் சமூகத்தின் திசையை மாற்றிய ஒரு ஞான சூரியன், காற்றின் திசையை கூட மாற்றிய ஒரு ஞான சூறாவளி அப்படின்னு நம்முடைய வள்ளல் பெருமானை சொல்லலாம். இப்படி எத்தனையோ பெருமைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அவர் தன்னை பட்டி மாடு அப்படிங்கிறார். எப்படி இருக்குல்ல,
அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. கொட்டைகள் பரப்பி மேல் வனைந்த கட்டிலை விரும்பி அடிக்கடி படுத்த கடையேன். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யம். கொட்டைகள் பரப்பி மேல் வனைந்த கட்டில் மேல் அடிக்கடி படுத்த கடையேன் அப்படிங்கிறார். எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். எல்லாரும் படுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம், படுக்கையை தயார் பண்ணுவோம். அதில் தூசி தும்பு சின்ன கல் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அப்படி தட்டி தூசி எடுத்து சாஃப்டாக்கிட்டு படுப்போம்ல. ஆனால் கொட்டைகள் மேலே அடுக்கி வச்சு அது மேலே போய் ஒரு கட்டில் உருவாக்கி படுக்கையை உருவாக்கி படுக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ உடம்பு வலிக்கும். சௌகரியமாக இருக்காது, இல்லை அசௌகரியமாக தானே இருக்கும். கல் மாதிரி கொட்டைகள், கல் மாதிரி அந்த துகள்கள் இதையெல்லாம் பரப்பி வச்சுட்டு இதில் படு அப்படின்னு சொன்னால் நம்ம யாருமே விரும்ப மாட்டோம். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்காரு, கொட்டைகளை அடுக்கி வச்சு அதை படுக்கையாக்கி படுன்னு சொன்னால் நான் அடிக்கடி படுத்தேன் அப்படிங்கிறாரு. அதில் கூட சரி ஒரு தடவை படுத்துட்டு எழுந்து வந்து இது சரியா இல்லை, எனக்கு இந்த கொட்டையெல்லாம் வேண்டாம், இந்த கல்லெல்லாம் வேண்டாம், தள்ளி விட்டுருங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வள்ளல் பெருமான் அப்படிப்பட்ட கடையேனாக இருந்திருக்கிறார் அப்படின்னு தன்னை சொல்கிறாரு. அப்படி கல்லால் செய்யப்பட்ட, கற்களால் நிரப்பப்பட்ட, முட்களால் நிரப்பப்பட்ட அல்லது அந்த சின்ன சின்ன கருங்கல்லால் தூக்கி உருவாக்கப்பட்ட ஒரு கட்டில், அந்த மெத்தையில் கூட நான் எப்போ ஒரு தடவை படுத்தேன், எழுந்துட்டேன், உடம்பு வலிக்குதுன்னு சொல்ல அடிக்கடி படுத்த கடையேன். அந்த வலி, அந்த வேதனை, அந்த அசௌகரியம் எதையுமே புரிஞ்சிக்காத அளவுக்கு நான் கடையேனாக. அதுதான் மிக முக்கியம். நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கடையேனாக, அறிவில் கடையேனாக தன்னை உணர்ந்து கொள்கிறார் வள்ளல் பெருமான். கங்குலும் பகலும் அட்டிலை அடுத்த பூங்கையேன். இதுவும் ரொம்ப சுவாரஸ்யம். கங்குலும் பகலும்னா இரவும் பகலும், அட்டிலை அடுத்த பூங்கையேன். ஒரு பூனைக்குட்டி வீட்டில் இருக்குன்னு வைங்களேன், அட்டில்னா அடுப்பை மூட்டுகின்ற அல்லது உணவு சமைக்கின்ற அந்த அடுக்களை. அடுதல் அப்படின்னாலே சமைத்தல், உணவை தயாரித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அடுதலை செய்கின்ற அடுக்களை, அடுக்களம், அதுதான் அடுக்களை அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால் அந்த இரவும் பகலுமா அட்டிலையே சுற்றி சுற்றி வருதுன்னு வைங்க ஒரு பூனைக்குட்டி, அது எப்படி இருக்கும்? அதுக்கு வேறு வேலையே கிடையாது. எல்லா நேரமும் அடுக்கலையில் நுழைஞ்சு எதையாவது திருடி சாப்பிட்றலாமா, மற்றவங்க தெரியாத அளவுக்கு சாப்பிட்றலாமான்னு சுற்றி வருது. அந்த மாதிரி ஒரு பூங்கை அப்படிங்கிற, பூங்கைனா பூனை, பூங்கைங்கிறது செந்தமிழ் வார்த்தை. அப்படியான ஒரு பூனையாகவும் நான் இருக்கேன். அடுத்தது எப்படி சொல்லி நிறைவு பண்ணுறார் பாருங்க. உணவை அறவுண்டு குப்பை மேல் போட்ட நெட்டிலை அணையேன். இதில் மிக முக்கியமான வார்த்தை உணவை அறவுண்டு குப்பை மேல் போட்ட நெட்டிலை அணையேன் அப்படிங்கிறார். நெட்டில்னா ஒரு கொலைபாதக செயல், கொடும் கொலை செய்கிறத நெட்டில் அப்படின்னு தமிழ் வார்த்தை சொல்லுது. அதாவது உணவு இருக்குது, விருந்து இருக்குது, அதை ஒன்று தான் சாப்பிட்ணும், இல்லைன்னா மற்றவங்க யாருக்காவது கொடுக்கணும் பசின்னு வர்றவங்களுக்கு. அப்படி எதுவுமே பண்ணாமல் அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்ட கொடும்பாதக செயலை செய்தவனாக நான் இருந்தேன் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்களேன். இப்படி சொன்ன வள்ளல் பெருமான் தான் பின்னாளில் அணையா அடுப்பை உருவாக்கி வருகின்ற எல்லோருக்கும் வயிறார உணவளித்த அந்த பசிப்பினி மருத்துவராக இருந்தார் அப்படிங்கிறதா இதில் மிக முக்கியம். அதனால் ஒரு காலத்தில் உணவை யாருக்கும் தராமல் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்ட கொலைபாதக செயலை செய்த நம்முடைய வள்ளல் பெருமான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதெல்லாம் இருந்தாச்சுன்னா அப்போ என்ன கேட்குறார் அவர்? அது ரொம்ப முக்கியம் இல்லை? பாருங்க. எண்ணினும் வேறு நினைத்திடேல் காத்தருள் எனையே. அவ்வளோதாங்க. நான் இப்படியெல்லாம் இருக்கேன், பட்டி மாடாக இருக்கேன், பூங்கையாக இருக்கேன், அப்புறம் குப்பை தொட்டியில் கொண்டு போய் உணவை கொட்டுகின்ற அந்த கொலைபாதக செயலை செய்கிறேன், எல்லாமாவும் நான் இருக்கேன். ஆனால் இவ்வளோதான், இதை தாண்டி நான் வேற ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல, அதனால் என்னை காப்பாற்று, எனக்கு அருள் செய் என்று சொல்கிறார் என்றால், நான் மிக முச்சமான கொடுமைகளை செய்தாலும் கூட என் மனம் இப்போது உன்னிடம் சரணடைந்து விட்டது. அருட்பெரும் சோதியே, உன்னிடம் நான் சரணாகதி அடைந்திருக்கிறேன், எனவே எனக்கு நல்லருள் காட்டு, என்னுடைய வெளிச்சத்தை காட்டு என்று வேண்டுகிறார். இந்த வெளிச்சம் தானே நமக்கும் வேண்டியது. இந்த 4 வரியில் நம்ம படித்து பார்த்தா நாமளும் ஒவ்வொரு வரியிலையும் இருக்கோம்ல, அப்படித்தான் இருக்கிறது நம்முடைய இருப்பும். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே அந்த மாதிரி இருந்துக்கிட்டு வெளியில் நல்லவங்களாக வேஷம் போடுறோம். அப்படி இல்லாமல் வள்ளல் பெருமான் எப்படி வெளிப்படையாக தன்னை ஒத்துக்கொள்கிறாரோ, தன்னை ஒப்பு கொடுக்கிறாரோ, அதே போல் நாமும் கொடுத்தால் நம்மிடம் இருக்கின்ற இந்த சழக்குகள் எல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம்.
நாம் பட்டி மாடாக இருக்க வேண்டாம், பூங்கையாக இருக்க வேண்டாம், உணவை கொட்டுகின்ற கொலைபாதக செயலை செய்ய வேண்டாம். எல்லோருக்கும் அன்பு என்கின்ற அந்த ஒற்றை அமுத சுரபியை அள்ளி கொடுப்பவர்களாக எப்போதும் இருப்போம். அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லாமே என்றுதான் சொல்ல முடியும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.